விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. என்ன சார் ஃபைல்ஸ் வேணுமா சார்? இப்போ சாப்பிட்ற நேரம், எல்லோரும் சாப்பிட போயிருப்பாங்க. ஸோ நான் சாப்பிட்றத தான் பார்க்கணும். பார்த்துட்டு வந்து உங்களுக்கு என்னவா இருந்தாலும் நான் எடுத்து தரேன். ப்ளீஸ், சாப்பிடும்போது தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்து சாப்பிடுவேன். அதையும் விட மாட்டீங்க போல. என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு? நான் என்ன வித்தியாசமாக பேசுகிறேன்? நான் எப்பயும் போல தான் பேசுகிறேன். யாராவது எங்கிட்ட ஏதாவது கொஸ்டின் பண்ணால் அதுக்கான ஆன்சரை நான் கரெக்டாக கொடுத்துருவேன். ஸோ இப்போ அதை தான் நான் உங்ககிட்ட பண்ணிகிட்ருக்கேன். ஓ, எப்பயும் போல தான் பேசுறீங்க இல்லையா? சரி, ஓகே. அப்புறம் சாப்பிட வந்துட்டீங்க போல. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் அப்பப்போ வந்து ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிட்டு போயிடுறீங்க. என்ன, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் தேவையில்லாத ரியாக்ஷனை எனக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் என்னை பயமுறுத்துறதுக்காக பண்ணுறீங்களா இல்லை எதுக்காக பண்ணுறீங்கன்னெலாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன இது ஸ்டாப்ஸ்லாம் சாப்பிட்ற ரூம் தானே? இதுக்குள்ள என்ன இது சத்தம் வருது? ஆனால் ஒன்று சார், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பண்ணுற எந்த ஒரு விஷயமே என்னை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓ, அப்போ உன்னை எந்த ஒரு விஷயமே டிஸ்டர்ப் பண்ணாது, அப்படித்தானே? இங்க பாரு, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வேற ஒரு விஷயத்துக்காக உள்ள வந்தேன். என்ன, ஆனா என்னால அந்த வேலையை ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பண்ணவே முடியல. அதுக்கு குறுக்கா வந்து உட்கார்ந்துருக்கிறது நீ தான். என்ன, சொல்ல போனா என் வேலைக்கு நடுவில் குறுக்க வந்து நின்று என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. என்னால என் வேலையை பார்க்க முடியல. ஒன்று, நீ இங்க இருந்து போகணும். என்ன, இங்க இருந்து போகணும், இல்ல போய் தான் ஆகணும். இல்ல நீ இங்கதான் இருக்கணும், என் கண்ணு முன்னாடி நீ இருந்துதான் ஆகணும், என்ன நீ பார்க்கணும், என்னை ஃபேஸ் பண்ணணும். அப்படின்னா எனக்கு தெரிய வேண்டிய உண்மைய எனக்கு தெரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி நீ இரு. இன்னும் வளர்றான், இவனுக்கு என்ன உண்மை தெரியணும்? சரி, இரு பார்ப்போம். சார், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என்ன, நீங்கள் எந்த வேலைக்கு இங்கே வந்தீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது. என்ன பொறுத்தளவில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போர்டு மெம்பரோட ஹெட் ஆஃபீஸராக நீங்கள் இருக்கீங்க, அவ்வளோதான். உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் அது மட்டும்தான். மற்றபடி உங்களை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்க கிடையாது. நீங்கள் ஒரு வேலையாக உள்ளே வந்தால் உங்களோட ஒர்க்கில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக இருங்க. அதே மாதிரி தானே அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்க கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க. இதுக்கடையில் நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சார். இப்போ நீங்கள் தேவையில்லாமல் என்ன உள்ளே இழுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. என்ன, நடக்கிற பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதில் நான் இன்வால்வ் ஆகவும் விரும்பலை. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் நான் இருக்கிறதுனால உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. ஸோ நான் ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்? இல்ல, என்ன டிஸ்டர்ப் பண்றது நீ தான். முழுக்க முழுக்க நீ மட்டும் தான் என்ன டிஸ்டர்ப் பண்ற. எவனும் என்ன அசைக்க முடியாத உயரத்துல இருந்தனா ஏன் உன் விஷயத்துல மட்டும் இவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுற? அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். நீ தாண்டி என்ன டிஸ்டர்ப் பண்ற. பாரு, என் லைஃப்ல நான் எப்போதுமே தோத்தது கிடையாது. ஒருவேளை நான் தோக்க போறேன் அப்படின்னா அதை நான் கையிலே தொட மாட்டேன். என்ன, என் லைஃப்லயே நான் தோத்து போன ஒரு விஷயம்னா உன்கிட்ட மட்டும்தான். உன்கிட்டன்னு சொல்றதை விட உனக்கும் எனக்கும் நடுவில் நடந்த அந்த விஷயம்னால மட்டும்தான் நான் தோத்து போய் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். ஸோ நான் அதில் தோத்து போயிட்டேன். என்ன, எல்லாத்துலேயும் ஜெயிச்சனா? எப்படி எல்லாத்துலேயும் ஜெயிச்சனா? உன்கிட்ட தோத்துட்டேன் அந்த ஒரு விஷயத்துல. ஐ மீன் என் லைஃப்ல நான் தோத்துட்டேன். அதான் உண்மையான விஷயம். இங்க பாரு, என்ன நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. என்ன, ஆனா நான் பொம்பளை பொறுக்கி கிடையாது. என்ன, நான் சைக்கோ, கிறுக்கேன், லூசு மாதிரி பேசுறேன், எல்லாம் பண்றேன். ஆனா நான் பொம்பளை பொறுக்கி இல்ல. நான் குடிப்பேன், கூத்தடிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா ஒண்ணு, பொண்ணுங்க கிட்ட போற பழக்கம் மட்டும் எனக்கு கிடையாது. ஐ மீன் நான் பொம்பளை பொறுக்கி இல்ல. என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் தொட்ட பொண்ணும் நீ தான், நான் லாஸ்ட்ல தொட்ட பொண்ணும் நீ மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன நீ பைத்தியக்காரனாக்கணும்னு நினைக்காத. என்ன, இவன் எதேதோ பேசுறான். நம்ம ஒண்ணு நினைச்சா இது அதுக்கும் மேல இருக்கும் போலயே. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், நான் தொட்ட ஒரு பொண்ணுனா அது நீ மட்டும்தான். இதுக்கப்புறமும் வேற எவ்வளையும் தொடுவேன்னு கனவுல கூட நினைக்காத. அதை ஃபர்ஸ்ட் நீ மைண்ட்ல வச்சுக்கோ. ஆனா இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா?
நான் தொட்ட அந்த பொண்ணு என்னை பைத்தியக்காரனாக்கி என்னை ஏமாத்தி என்ன லூசு மாதிரி புலம்ப வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அதான் சுவாரஸ்யமே. இத்தனையும் பண்ணிட்டு என் கண்ணு முன்னாடி திரும்பி வந்து நிக்கிற என்ன? ஒண்ணு நீ என்ன பார்த்திருந்த போதே நீ இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடி இருந்திருக்கணும். ஆனா நான் உன்னை பாக்குற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க. கரெக்டா? உன்னை நீதான்னு நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க என்ன? ஆமா, திரும்ப நீ எதுக்கு என் லைஃப்ல வந்த? வேணாம், இனிமே இவன் நம்ம லைஃபுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு தூக்கி எரிஞ்சிட்டு தானே என்னை விட்டு போன. சோ அப்படி இருக்கும்போது இப்ப ஏன்டி திரும்பி வந்த? சொல்லு. திரும்பி வந்தவனா மட்டும் நீ இருந்திருக்கணும். நடுவுல ஏன் என் வேலையை பார்க்க விடாம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? இப்ப அதுதான் என்னோட கேள்வி. இத்தனையும் பண்ணிட்டு திரும்ப வந்து என் கண் முன்னாடி நிக்கிற அப்படின்னா ஒண்ணு நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும், இல்லையா என்ன பார்த்தது நீ ஒதுங்கி ஒரு ஓரமா போயிருந்திருக்கணும். இது ரெண்டுமே நீ பண்ணல. அப்ப நீ உன் மனசுக்குள்ள என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு முதல்ல பதில் சொல்லுடி. சரிங்க பாருங்க, நீங்க எத்தனை டைம் என்கிட்ட கொஸ்டின் பண்ணாலும் சரி என்ன, நான் என் மனசுல எதுவும் நினைக்கல என்ன. ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட இவ்ளோ கேள்வி கேட்கறதுக்கான எந்த அவசியமும் கிடையாது. சோ அப்ப நீ என்ன சொல்ல வர? நீ என்னோட பாரதி இல்லைன்னு சொல்ல வர, கரெக்டா? சார், நான் உங்களோட பாரதியா இல்லை உங்களோட பாரதி இல்லையான்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாது என்ன. நான் பாரதி, அவ்வளோதான் சார். உங்கள் லைஃப்ல எந்த பாரதி இருந்தாங்கன்னா எனக்கு தெரியாது சார். பாரு, என் லைஃப்ல இருந்த பாரதி நீ தான் என்ன. சும்மா இப்ப வந்து நீ வீல் சேர்ல உட்காந்துட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்காக நீ என் பாரதி இல்லாமல போயிட மாட்டேன் என்ன. என்னவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். இவன் லைஃப்ல பாரதி, ஆனா இவன் பேசுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அத்துமீறலான பேச்சா இருக்கே. அதுக்கு அந்த பொண்ணு எந்த ரியாக்டுமே பண்ண மாட்டேங்குது. அப்போ இவங்களுக்குள்ள பாஸ்ட் இருக்கு. நான் பேசுற பேச்சு ஒன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புருஷன் போட்டுட்டு எந்த அளவுக்கு அந்யுன்யமா இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்த மாதிரில பேசிட்டு இருக்கான். அப்போ அப்படிதான் இவங்க 2 பேர் இருந்தாங்களா? அப்புறம் இவன் பேசுறது எல்லாமே டபுள் மீனிங்ல இருக்கு. இவன் பேசுறத வச்சு பார்க்கும்போது இவனோட வாழ்க்கைக்கும் பாரதிக்கும் தான் ஏதோ பெரிய சம்பந்தம் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சிருச்சு. பாரு, அப்போ உனக்கு எதுலையுமே பயம் கிடையாது. நான் உன்னை என்ன பண்ணாலும் நீ உண்மையை சொல்ல மாட்டேன், அப்படித்தானே? சார், நான் உண்மையை சொல்றதுக்கு என்கிட்ட ஏதாவது உண்மை இருந்தா தானே சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்படி எந்த ஒரு உண்மையுமே எனக்கு தெரியாது. அப்படி ஒரு உண்மை எதுவுமே இல்லை சார். ஸோ நான் என்ன பண்ணாலும் பயப்பட மாட்டேன், அப்படித்தானே? பயப்பட மாட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியும். தெரியும். அப்போ நான் பண்ணா உனக்கு பிரச்சனை இல்லை. என்னால் எப்படி சார் ஓட முடியும்? நீங்கள் என்ன பண்ணாலும் நான் கம்முன்னு தானே இருக்கணும். என் நிலைமை தெரிஞ்சு தானே நீங்கள் வேணும்னே பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணாலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணாலும் நீ எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படித்தானே? பண்ண மாட்டேன். ஐயோ, என்ன பண்ண போறாம? ஐயோ, உள்ளேயும் போக முடியாது. உள்ள போனா ஒரு மாதிரி தப்பாயிடும். அப்போ நான் என்ன வேணும்னாலும் பண்ணலாம். அது எதுக்குமே எந்த ஒரு ரியாக்டுமே பண்ண மாட்டேன், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன், அப்படித்தானே? பண்ண மாட்டேன். இங்க பாரு, இப்பயும் என்னோட லிமிட்டை நான் கிராஸ் பண்ணுவேன். நான் என்ன வேணாலும் உன்னை பண்ணுவேன். அப்படி நான் என்ன பண்ணாலும் என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, இன்க்ளூட் யூ. நான் ஏன் இப்படி சொன்னேன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா உனக்கு புரியும். நீ ஏன் கேட்க மாட்டேன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தனா, கொஞ்சம் இல்லை, இதுக்கப்புறம் உன் யோசனை ஃபுல்லாக அதாக தான் இருக்கும். நீ கூட கேட்க மாட்ட. ஏன்னா உனக்கு கேட்கறதுக்கு பதிலும் இருக்காது, கேள்வியும் இருக்காது. ஸோ நான் அப்படிதான் பண்ணுவேன். ஆனால் அப்போ கூட
நீ நடிச்சிட்டு இருக்க நாடகத்தை நீ கலைக்க மாட்டல்ல? இங்கே பாருங்க சார், நான் நாடகம் நடிக்கிறேன் நடிக்கலை அதெல்லாம் என்னோட பிரச்சனை. இது உங்கள் லைஃபுக்கு தேவையும் இல்லாத பிரச்சனை என்ன. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் இதில் தலையிடாதீங்க. உன்னால என்ன பண்ணாலும் திருத்தவே முடியாதுடி. நீ வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்க. இது இந்த உலகமே நம்பிட்டு இருக்கு. ஆனா நான் நம்புவேன்னு கர்ணவுல கூட நினைக்காத. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நீ போடுறது எல்லாமே எனக்கு நாடகம் தான். ஆனா இந்த வீல் சேர்ல நீ உட்காந்துருக்கிறது நாடகம் தாண்டி. ஏன் பாரதி பார்த்து ஒன்னும் அடிப்படலையே? இல்லை சார், ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். இல்ல உள்ள ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமா உங்க சேர் எப்படி காணாம மூவாச்சு? அது நான் தெரியாமல் கொஞ்சம் ஓவராக பட்டன் அழுத்திட்டேன், அதான் அதனால மூவ் ஆயிடுச்சு. ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் சார். பார்த்து பாரதி, ரிமோட்ல ப்ராப்ளமா இல்ல லைஃப்ல ப்ராப்ளமான்னு பாருங்க. ரிமோட்ல ப்ராப்ளம்னா அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதே சேம் டைம் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம்னா சரி பண்றது கஷ்டம். ஆமா உங்களுக்கு எப்பயில இந்த ப்ராப்ளம் இருக்கு? பர்மனெண்ட்லாம் எதுவும் இல்லை சார். ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்து இப்படி இல்லை சார். நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால இப்படி ஆயிடுச்சு சார். அப்போ உதயோட கால்குலேஷன் படி இவன் பார்த்த பாரதி நடந்திருக்கான். இப்போ இவன் பார்க்குற பாரதி நடக்கல. ஆனா அந்த பைத்தியக்காரன் இதை யோசிக்காம இந்த பொண்ணு நடிக்குதுன்னு சொல்லிட்டு போறான். மனசாட்சி இல்லாதவன் பாரதி. நான் ஒன்று நினைக்கிறேன், நம்ம ஹாஸ்பிட்டல்ல நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் இதை ஏன் நீ கேட்குறேன்னு என்னை பார்த்து நீங்க கேட்கலாம். ஆக்சுவலாக நம்ம ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிசப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ என்னோட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப்க்கு நான் சில விஷயங்களை கொஞ்சம் முன்னெடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில டெஸ்டர்ஸ்லாம் எடுத்து என்ன ப்ராப்ளம் எதனால உங்களால் நடக்க முடியலங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நான் எடுக்கலான் இருக்கேன். அதுக்கு உங்களோட அபிப்பிராயம்? ஸோ நான் உங்களுக்கு சில டெஸ்ட்லாம் எடுக்கலாமா? இல்லை சார், வேணாம். நான் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டேன் சார். ஏன் நம்ம ஹாஸ்பிட்டல்லேயே எத்தனை லெக் டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையுமே நான் கன்சல்ட் பண்ண தான் செஞ்சேன். எல்லாம் பார்க்கலான்னு தான் சொன்னாங்க. பரவாயில்ல சார், என்னோட இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் தான் காரணம். ஸோ அது எப்படி இருந்துட்டு போகட்டும் சார், நோ ப்ராப்ளம். ஏன் உங்களுக்கு சத்யன் டாக்டர் மேலே நம்பிக்கை இல்லையா? சார், நம்பிக்கை இல்லை இருக்குது அப்படிங்கிறத தாண்டி வேணாம் சார், எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு. இது எனக்கு பழகிடுச்சு சார். பழகின ஒரு விஷயத்தை சீக்கிரமாக மாற்றிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் சார். எனக்கு அந்த டைமும் வேணாம், அதை நான் மாற்றிக்கவும் வேணாம் சார். நான் இப்படியே இருக்கேன். என்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நான் எப்படி இருக்கேன்னு தெரியும் சார். என்னை புரிஞ்சுக்காதவங்களுக்கு நான் நடிக்கிற மாதிரி தான் சார் தெரியும். பரவாயில்ல, அவங்க புரிஞ்சுக்காமல் போனதுக்கு நான் ஒன்றும் காரணம் இல்லையே. அதுக்கு கூட சூழ்நிலை தானே காரணம். அதுக்கு எந்த விதத்துலையும் நான் காரணம் ஆக முடியாது சார். ஸோ நோ ப்ராப்ளம். பாருங்க பாரதி, ஒரு விஷயத்த பழகிறதும் பழகாமல் இருக்கிறதும் அவங்கவுங்க மனசை பொறுத்து தான். என்ன இப்போ இந்த விஷயத்த நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, ஆனால் உன் மனசளவில் இதை ஏற்றுக்க முடியாதுமா. நீனு கிடையாது, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் சரி அதை அவங்க யோசிக்க தான் செய்வாங்க. அதனால நீ சொன்ன மாதிரி இது ஒன்றும் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. நீ சின்ன வயசுலேருந்தே இருந்ததும் கிடையாது. நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தனால உனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதை சரி பண்ணிடலான்னு தான் நான் சொல்கிறேன். அதையே நீ வேணாங்கிற? நீ ஒன்றும் பண்ண வேணாமா, ஜஸ்ட் கோஆப்ரேட் மட்டும் பண்ணு. சில டெஸ்டர்ஸ்லாம் எடுத்து அதுக்கு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே முடிவு பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நான் எத்தனையோ கேசஸ் பார்த்துருக்கேன். உங்களுக்கே தெரியும், சில கேசஸ் ஃபெயிலாக முடிஞ்சிருக்கு, சில கேசஸ் சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. ஃபெயிலானதை நினச்சி நான் வருத்தப்பட்டதில்லை. ஏன்னா நான் அந்த ஃபெயிலியரை நினச்சி நான் தோற்று போனேன், நான் கொஞ்சம் சோர்ந்துட்டேன் அப்படின்னா அடுத்த சக்ஸஸை நோக்கி என்னால் ஓட முடியாது. ஸோ அதுக்காக நான் ஃபீல் பண்ணதில்லை. இப்போது என்னோட ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டாஃபாக இருந்து உங்களுக்கு இதை நான் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். ஏதோ சொல்கிறீங்க சார், இது வரைக்கும் இந்த ஹோப் எனக்கு யாரும் கொடுத்ததில்ல. நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க லெக் டாக்டர்ஸ் கூட எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இல்லை ஒரு கன்ஃபியூஷன் எதுவுமே எனக்கு கொடுத்ததே கிடையாது. நீங்கள் யாருன்னே தெரில சார். நீங்களா தேடி வந்தீங்க, என்னை வேலைக்கு எடுத்துக்கிட்டீங்க, எனக்கான அத்தனை ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தீங்க. இப்போது எனக்கு இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்களே முன்னே வந்து நிற்கிறீங்க. யாருக்காக இல்லைனாலும் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்துக்காகவாவது நான் இதை பண்ணுறேன் சார். தாராளமாக எடுத்துக்கலாம் சார். தேங்க்யூ பாரதி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி தான், உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களை புரியாதவங்களுக்கு உங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணுறது வேஸ்ட். ஐ மீன் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே உங்களுக்கு சரி பண்ணிடலாம். ஓகே ஓகே சார். சரி, நான் சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணுறேன் சார். பார்த்து போங்க. என்ன இல்லை, இயரில் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ரிப்போர்ட்ஸ் எதுவுமே ப்ராப்பராக எதுவுமே வரவே கிடையாது இப்போ வரைக்கும். போய் நான் ஸ்டேஷனில் கேட்டால் எல்லாமே சிஸ்டம் ஃபால்ட்டு, சிஸ்டம் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்து செக் பண்ணாமல் நான் எப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபர்தராக
முடிவெடுக்கிறது? சிஸ்டம் ப்ராப்ளமா? சிஸ்டம் ப்ராப்ளம்னா ஐடி சப்போர்ட்டுக்கு ஒரு கால் பண்ணா வந்து எல்லாம் பண்ணி கொடுக்க போறாங்க. இதுக்கு என்கிட்ட தான் வரணுமா? பாருங்க டாக்டர், இது எனக்கு தேவையில்லாத ஒரு வேலை. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் டாக்டர் மட்டும்தான், ஓகேவா? மற்றபடி ஐடி சப்போர்ட்டுக்கு இதை வந்து பண்ணி கொடுங்க, அது இதெல்லாம் எனக்கு அந்த வேலையை நீங்கள் ஒன்றும் அசைன் பண்ண தேவையில்ல. அது உங்களோட டியூட்டி. இப்போ எனக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வேணும். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா மட்டும்தான் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு என்னால் ட்ரீட்மெண்ட் அடுத்து ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ண முடியும். தயவு செஞ்சு போது அதை என்ன ஏதுன்னு பாருங்க. என்ன ஆட்டிடியூடா? உங்ககிட்ட நான் நார்மலாக பேசினா கூட அது உனக்கு ஆட்டிடியூடாக தான் தெரியும். எனக்கு அது நல்லாவே தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன அட்மின் கிட்ட நின்று பேசிட்டு இருக்க? அதான் பி, நான் தான் சொல்றேன்ல, நீ என்கிட்ட கேட்க ஒரு விஷயம் வந்து வேற ஒண்ணா இருக்கும். ஆனா அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ரீசன் தூக்கிட்டு வருவ நீ. என்ன இப்போ நீ அப்படிதான் கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. ஏய், ரொம்ப பேசாத. என்ன பேசிட்டு இருந்த? ஏதோ ரொம்ப ஓவரா அப்படி இப்படி சொல்லி பேசிட்டு இருந்த, எல்லாம் கேட்டுச்சு. நான் உங்ககிட்ட பேசினா உனக்கு என்ன? எப்ப நீ என்ன வேணாலும் பேச, ஐ டோன்ட் கேர். ஹாஸ்பிட்டலில் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்கக்கிட்ட பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லைல்ல, அதுக்காக கேட்டேன். இங்க பாரு, உங்ககிட்ட சண்டை போடுற மூடலாம் நான் கிடையாது. என்ன இப்போ உதயவும் பாரதியும் உள்ள பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்போ சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க பர்சனலுக்குள்ளேயே தலையிடுறது. ஏண்டி, நான் பேசினாலும் தப்பு, பேசுறதுனால தப்பாடி. சரி சரி, ரொம்ப பண்ணாத, சொல்லு. நான் முன்னே சொல்லிட்டேன், அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் இவன் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தாங்கிறது எனக்கு தெரியும்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். அது உன் மரமட்டிக்கு உரைச்சுதா? உரைச்சிருக்காது. அப்படியே எனக்கு சண்டை போடுறதுன்னா அப்படி வேகமா வந்துருவியே. சரி, ரொம்ப பண்ணாத, என்னன்னு சொல்லி தொலை. அதான் இந்த தடவை அவங்க பேசிக்கும் போது நார்மலா பேசிக்கல. அவன் பேசும்போது சில பர்சனலான விஷயங்களை அவன் வெளியே சொன்னான். பர்சனலான விஷயம்னா? அது தப்பா நினைச்சுக்காது. என்ன, இதை நான் கேட்கக்கூடாது தான். ஆனால் இதை கேட்டனால தான் எனக்கு வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுது. ஐ மீன், அது தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சுது. பொடி வச்சு பேசாம என்னன்னு சொல்றியா? இல்லை, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் 2 பேர் இருந்திருக்காங்களோன்னு டவுட்டு. வாட்? அதான் சொல்கிறேன்ல, ஃபிசிக்கலாக 2 பேத்துக்குள்ள டச் இருந்திருக்கு. ஏன்னா உதயா பேசின பேச்செல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஏய், நீ சொல்ற விஷயம் என்னன்னு உனக்கு புரியுதா? எனக்கு புரியுது அபி, ஆனால் எப்படி இது இங்கே கனெக்ட் ஆச்சுன்னு எனக்குமே தெரியல. அப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள பாஸ்ட்ல ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நான் பாரதிக்கு சில ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான் இருக்கேன். என்ன ட்ரீட்மெண்ட்? இல்லை, அவங்களோட கால் இப்படி ஆகுறதுக்கும் அவங்களால நடக்க முடியாமல் போனதுக்கும் என்ன காரணம்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது இது பர்மனெண்ட் கிடையாதான். ஐ மீன், சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இப்படி இருந்தது இல்லையா. நடுவில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் லெக் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணாங்க. நான் கூட சில பேர்கிட்ட கூட போய் கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாருமே இது வந்து கொஞ்சம் முடியாது, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சரி, லெக் டாக்டர்ஸ் மட்டும்தான் இதை செக் பண்ணணுமான்னு நான் யோசிச்சு அவங்கக்கிட்ட சில கேள்விகள் கேட்டேன். அவங்களும் அதுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ பேசாமல் அவங்களுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கலான் இருக்கேன். ஐ மீன், சில ஸ்கேன் டீட்டெயில்ஸ், ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதை பண்ணி அதில் வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும்ல. ஸோ அதுக்காக சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற? நான் ஒன்று கேட்கட்டுமா? இல்லை, பாரதி யார் உனக்கு? எதுக்கு அவங்க மேலே உனக்கு இவ்வளோ கேரு? அது எப்படி எல்லா பொண்டாட்டிங்களும் இப்படியே இருக்கீங்க? யார் யாருக்கு பொண்டாட்டி? நான் உனக்கு பொண்டாட்டியா? வேணாம் பி, சும்மா இருந்துக்கும். என்ன, நீ எந்த ஒரு விதத்தில் இதை கேட்டுன்னு எனக்கு தெரில. இங்கே பாரு, பாரதி இங்கே வேலை செய்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டும்தான். அவங்களுக்கு இருக்கிற குறைய வச்சு அவங்கள நான் இங்கே வேலைக்கு எடுத்தேங்கிறத தாண்டி அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு அவ்வளோ மோசமாக இருக்குது. அவங்க அதை ஃபேஸ் பண்ணி சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணி வர்றதுக்காகவும் தான் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்து நான் அவங்களுக்கு ஒர்க்கில் உட்கார வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு உதயனால ஒரு ப்ராப்ளம், ஐ மீன் உதயாவே ஒரு ப்ராப்ளம் தான். அவன் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்திருக்கான், அவனுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும், ஃபர்ஸ்ட் அவன் யார் அனுப்பி வச்ச ஆள், அவன் எதுக்கு உள்ளே வந்தாங்கிறதே தெரியல. பிரச்சனையே இருக்கிற ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனைக்குள்ளே வந்தா அது என்னன்னு யோசிக்கணும்ல. இங்கே பாரு அபி, நீ ஒரு டாக்டர் மட்டும்தான். ஐ மீன், எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர். பட் நான் அப்படி கிடையாது. நான் எப்படி ஒரு பொசிஷனில் இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு சீஃப் டாக்டர், அதையும் தாண்டி இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டி காத்துட்ருக்கேன். ஐ மீன், எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கறது நான். ஸோ இதில் ஒரு சின்ன விஷயம் கூட ஃபால்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் போராடிட்டு இருக்கேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஹெல்ப் பண்ணு, இல்லையா என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் பேசாமல் போயிடு. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்? பார்வி உனக்கு யார், நீ ஏன் இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயங்களை பண்ணுறேன்னு தான் கேட்டேன். இதுக்கு எதுக்கு நீ தேவையே இல்லாத எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்க? நீ கேட்ட கேள்விக்கு என்னால் இப்படி தான் அப்படி பதில் சொல்ல முடியும். வேறு எப்படி பதில் சொல்ல முடியும் நீ நினைக்கிற? உங்கள்கிட்டலாம் மனுஷன் பேசுறது ஒன்று தான், பேசாமல் இருக்கிறது ஒன்று தான். சரி, நீ வந்த வேலை முடிஞ்சதில்ல, நான் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சிச்சுல, போய் ஒர்க்க பாரு. இங்கே பாரு, நான் ஒன்றும் இதுக்காக மட்டும் வரல. என்ன அது என்ன ஏதுன்னு பாரு. ரிப்போர்ட்ஸ் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. உடனே அதுக்கு ஒரு இதை தூக்கிட்டு வந்துடுவேன் நீ. என்ன ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் வர நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. இதனால் ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, பேஷண்ட்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. ரிப்போர்ட் செக் பண்ணி தான் மெடிசன்ஸ் வரைக்கும் என்னால் கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ அதை என்ன ஏதுன்னு பாரு. இது ஹாஸ்பிட்டல் மேலே உள்ள அக்கறையா இல்லை புருஷன் மேலே உள்ள அக்கறையா? ஏன் நீ கேவலமாக கனவு கண்டுட்டு இருக்க? எனக்கு புரியல. நான் உங்ககிட்ட டேரெக்டாக சொன்னதுக்கு அப்புறமும் இப்படிதான் அசிங்கமாக கனவு கண்டுட்டு இருப்பியா? பொண்ணுங்கெல்லாம் டைரக்டாக சொன்னா இன்டைரக்டாக சொல்றதுக்கு அர்த்தம். அதுவும் என் பொண்டாட்டி சில விஷயங்களை டைரக்டாக தான் சொல்லுவா, அதை நான் தான் இன்டைரக்டாக புரிஞ்சுப்பேன். அதெல்லாம் மறக்க முடியாது. இப்போ எதுக்கு வாய்க்கிலேயே பொண்டாட்டின்னு சொல்லிட்டே இருக்க? நான் எங்கேயாவது உன்னை என்னோட புருஷன் வெளியே சொன்னனா? நான் இப்போ சொல்லிட்டு புருஷன், இதுக்கு மேலே வேற என்ன? பாரு, நீ வெளியே என் பொண்டாட்டின்னு தமர் அடிச்சிட்டு இருக்க மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நீ என் புருஷன் நான் அட்டே சொன்னேன்னு போய் கேள்றா போடா. புருஷங்கிற வேலை யூஸ் பண்ணாமலே 2 தடவை யூஸ் பண்ணிட்டேன். இங்க பாரு, தேவையில்லாத முனக்கோட்டை கட்டிட்டு இருக்கிறது முதல்ல நிறுத்து. என்ன சப்பா, உங்ககிட்ட பேசினாலே தலைவலி தான்டா. டேப்லெட் வேணுமா? மொத்தமா கொடு, அதை போட்டுட்டு போய் தொலைறேன். அப்பதானே உனக்கு நிம்மதியா இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்துல உன்னை போக விட மாட்டேன். என்ன நீ கவலைப்படாத, இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவ்வளோ சீக்கிரத்துல நீ என்னை விட்டு போயிட முடியுமா? மொத்தமா அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் போலாம். அதானே, நான் எங்கேயாவது நிம்மதியா இருந்துட்டா உனக்கு அது பொறுக்காதே. மூஞ்ச பாரு. ஏன் மூஞ்சிக்கு என்ன நல்லா தான் இருக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, என் பொண்டாட்டிக்கு நான் எப்படி இருந்தாலும் பிடிக்கும். பொண்டாட்டி யாரை நீ சொல்லிட்டு இருக்க? அது எனக்கு ஓர்புற பொண்டாட்டி, நான் யாரை வேணாலும் சொல்லுவேன். அதை பத்தி உனக்கு என்ன? ஆமா, உன்ன மாதிரி பொறுக்கிக்கலாம் ஊரு புறா பொண்டாட்டி தான். மூஞ்ச பாரு. உனக்கு ஏண்டி கோவம் வருது? என்ன பிடிக்கல, நான் உனக்கு வேணாம், துரோகம் பண்ணிட்டேன், இனிமே உன் கூட வாழ மாட்டேன். அப்படி ஒரு வாழ்க்கை என்ன நினைச்சு கூட பார்க்க முடியாது சத்யன். அப்படிலாம் சொல்லிட்டேன். அப்ப நான் ஊர் முழுக்க பொண்டாட்டி வச்சிருந்தா உனக்கு என்ன பிரச்சனைங்கிறேன்? உன் மூஞ்சியே மாறுதுங்கிறேன். அப்ப என் மேல லவ் இருக்கு தானே? சொல்லு. பாரு, லவ் இல்ல, மண்ணாங்கட்டே இல்ல. அப்புறம் என்னென்ன இருக்கு? மூஞ்சி. வேங்குழலில் இணைந்த எடி என் காதையே. இப்பெல்லாம் மாமா பிடிக்கணுங்கிறதுக்காகவே வேணும்னே தடிக்கி விழுகிற போல. இங்க பாரு, ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் பார்த்துக்கோ. நான் அது தெரியாம அவசரத்துல கால் ஸ்லிப் ஆகுது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் இப்பெல்லாம் நான் இருக்கேங்கிற தைரியம், அதனாலதான் தன்னால கால் ஸ்லிப் ஆகுது. ஆமாவா இல்லையா? இல்ல. இல்ல இல்லையா? ஏ, எதுக்கு இப்படி பிடிக்கிற? கையெடு. எடுக்கணுமா? மென்மயங்கி கிடந்தேனடி என்போதே. வேலென்றறுத்திடும் விழிகள் இரண்டில் நீ தாக்கினாய். மார்பை இருக்கிடும் துணியால் என்னை நீ கைதாக்கினாய். ஏன் அப்படி பார்க்குற? என் பொண்டாட்டியை நான் பார்க்குறேன், ஒன்றும் என் பொண்டாட்டியை நான் சைட் அடிக்கிறேன். பாரு, திரும்ப பொண்டாட்டின்னு சொன்னால் அவ்வளோதான் பார்த்துக்கோ. நானும் பொண்டாட்டி இல்லை. முதல்ல கையெடு. நான் பேஷண்ட்டை பார்க்கணும். யாராவது வருவாங்க, தள்ளு. அப்புறம் உனக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப் எல்லாம் வெளியே தெரியும். முதல்ல கையெடு. நீ அதுதான் ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. எப்படி உனக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப் வெளியே தெரியுமா? அப்போ உனக்கு எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு சொல்லு பார்க்கலாம். ஸோ ஏன்டா அப்படி பண்ணுற? கையெடுறா, எட்ரா. முடியாது சத்யன், நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க சத்யன். நான் எதுவுமே பேச மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன்னு உன் இஷ்டத்துக்கு நீ ஒன்று பண்ணுற. கையெடு சத்யன், கையை எடு. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் கை எடுக்கணுமா? உலகே பொய்யடி கனவே
அடியே என்னடி பண்ணி வச்ச? சும்மா இரு சித்தி. அம்மா இப்போ ஏமா என் போன் எடுத்துக்க நீ? நானும் உன் போன் எடுத்து என்கிட்ட சண்டைக்கு வரல. இப்போ நீ மட்டும் எதுக்கு என் போன் எடுத்துக்க? குடி. வாய் மூடு பேசாம இரு. ஏய் என்னடி பண்ணி வச்ச? அவ ஏடி பத்திரக்கலையிட்ட ஒண்ணே பாக்குறா. நானே சமாளிச்சிட்டு இருக்கேன்ல அமைதியா இரு. நம்பர் வச்சிருக்கா. சத்தியனோட நம்பர் தானே அது. அதிகமாக ஒன்றும் பேசலை. அப்படி ஒன்றும் பேசின மாதிரியும் தெரில. பாசன் போட்டு தான் சேவ் பண்ணியிருக்கா. அப்போது இப்போ வரைக்குமே இவ தான் பொண்ணுன்னு அவனுக்கும் தெரியாது, இவன் தான் அப்பான்னு இவளுக்கும் தெரியாது. அப்பா எந்த உண்மையை நான் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறனும் அதை ஈஸியாக தெரிய வச்சுக்கிடுவாங்க போல. ஓகே இது நார்மலான ஒன்று. பாரபி இதுக்கு நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆக வேணாம். இது நார்மலாக இருக்க ஒரு கான்வர்சேஷன் தான். இப்போ வரைக்கும் நார்மலான பாண்டிங் தான் 2 பேத்துக்குள்ளேயும் போயிட்டுருக்கு. இதை நார்மலாக மட்டுமே எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் அதிகமானாலும் 2 பேத்துக்கு உண்மை தெரிஞ்சிடும். தெரியக்கூடாது. என்னம்மா? ஒன்றும் இல்லை. அம்மா எங்கே போனேன் இன்னைக்கு நீ? அதான் காலையில் ஒன்று சொன்னேன்ல, சித்தி பார்க்கறதுக்கு நான் காலேஜுக்கு போனேனே. ஆனால் சித்தி மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக எஸ்ஏ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்துச்சு, அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நீ கூப்பிட்டியாடி? இல்லைக்கா, அவ டியூஷன் முடிஞ்சிட்டு இல்லை ஸ்கூல் முடிஞ்சிட்டாலும் என்னை பார்க்கறதுக்கு அப்படி தான் வருவா. எப்போதுமே அங்கே தான் இருப்பா. அதான் வந்திருப்பா. நான் அவள் வந்த டைமில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதான்க்கா. ஏன் குட்டி நீ ஹாஸ்பிட்டலுக்குலாம் வர? ஏமா சும்மா தான் வரேன். நானும் ஃபியூச்சரில் டாக்டர் தானே ஆக போகிறேன். அங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்ல பேர்ட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா கிடைக்கிறாங்க. உங்ககிட்ட பேசி பழகுறேன். இதில் என்ன தப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாமல் நான் அவரை ஃபியூச்சரில் டாக்டர் பற்றில நான் இப்போவே நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு சித்தி நிறைய சொல்லி தருது தெரியுமா? அண்ணா உருட்டு உலகமாக உருட்டா இருக்குடி. நான் எங்கடி சொல்லித்தரேன் உனக்கு? பேசுறதுக்குலாம் ஆமா சாமி மட்டும்தான் நீ கொட்டணும். ஓகே சரி ஓகே. நீ வர்றது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அம்மா கிட்டே நீ எங்கே இருக்க என்ன பண்ணுற எல்லாத்தையும் சொல்லணும். ஓகேவா? நானும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு தெரியும். அம்மாவுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ண அவ்வளோதான் குட்டி. அவங்ககிட்ட படித்து நிறைய டைம் சொல்லிட்டேன், உன்னை விட இந்த உலகத்தில் எனக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு. ஏன் சித்தி அம்மா மென்டலா? உன்னை பெற்றதுக்கு அவள் இன்னும் அது மட்டும்தாண்டி ஆகலை. ஆமாம் உடனே அக்காக்கு சப்போர்ட் பண்ணிடும். ஏய் இல்லை சித்தி. இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கும் அம்மா நான் அதோட உலகம்னு சொல்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஐயோ சும்மா இருடி. புரியுதா? எதையும் என்கிட்ட மறைக்கக்கூடாது. இதை நம்ம மறைச்சிட்டா அம்மா நம்மளை திட்டிடுவாளே அப்படின்னு நினச்சி எதையும் மறைக்க ட்ரை பண்ணாத. நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன்னு உனக்கு தெரியும். நான் எதுவும் மறைக்கலமா? இல்லை மறைக்கிறதுக்கு எதையும் ட்ரை பண்ணாதேன்னு சொல்கிறேன். புரியுதா? சரிம்மா நான் எதுவும் ட்ரை பண்ண மாட்டேன். என் செல்லம் சரிப்படி. ஒருவேளை அந்த பையன் இன்பா கிட்ட பேசுறத அக்கா கண்டுபிடிச்சிருப்பாளோ? ஷர்மி என்ன உன் பார்வை ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. 2 பேர் சேர்ந்து ஏதாவது மறைக்கிறீங்களா? ஐயோ அக்கா நான் எதை மறைக்க போறேன்? இவ உங்ககிட்ட ஏதாவது மறைப்பாளே என்னமோ. நானும் எதையும் மறைக்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. பாரு அவ குழந்தை, அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது. புரியுதா? அவளுக்கு யாரு என்ன எப்படி எதுன்னு விவரமாக சொன்னா, நீ விவரமாக சொன்னால் மட்டும்தான் அவளுக்கு அது புரியும். நான் விவரம்னு சொன்னது எல்லாத்தையும். ஒருவேளை அப்படி நீ ஏதாவது சொல்லி அவளுக்கு அது தெரிஞ்சதுன்னா உன் வாழ்நாளில் உன் அக்காவை நீ பார்க்க முடியாது. 14 வருஷம் நான் இந்தியாவுக்கே வரக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் என் சூழ்நிலை என்னை இந்தியாவுக்கு வர வச்சிருச்சு. என்ன திரும்பவும் என்னை மலேசியாவுக்கு போக வச்சிடாத. நான் அங்கே போனேன்னா திரும்ப நீ நினச்சாலும் இல்லை யார் நினச்சாலும் நான் இந்தியாவுக்கு வர மாட்டேன். என்ன உனக்கு எல்லாம் புரியும், தெரியும். ஞாபகம் வச்சுக்கோ. சாப்பிட்டியா குட்டிமா? இல்லைம்மா இப்போதான் டியூஷன் போயிட்டு வந்தேன். சரி கொஞ்ச நேரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். நீ வந்துட்டல்ல, சாப்பாடு எடுத்து வை வரேன். நான் நிறையா வாட்டி சொல்லிட்டு டைமுக்கு சாப்பிட்ணேன். என்ன சரி எடுத்து வச்சுட்டு வா. அம்மா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், சேர்ந்து சாப்பிட்லாம். சரி அபி. இது எனக்கு ஒரு விஷயம் புரியல. அம்மா ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பேசிட்டு போகுது? இப்போ ஏன் உங்ககிட்ட இப்படி பேசுதாம்மா? அது ஒன்றும் இல்லை. அம்மா நீ எங்கே போன இன்னைக்கு? அதுவா நான் தான் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க கூட இன்னைக்கு நான் ப்ளே கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். என்னது இன்னொரு ஃப்ரெண்டா? அடியே நீ ஒரு ஃப்ரெண்டு கூட பழகிறதவே நான் இப்போதாண்டி கண்டுபிடிச்சேன். இதில் இன்னொரு ஃப்ரெண்டு கூட பழகிறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது அவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னோட ஃப்ரெண்டு. ஆனால் பெரிய ஃப்ரெண்டு, பிக் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன், அவர் என்னோட பாஸ். என்னடி புதுசு புதுசாக பேர் வைக்கிற? ஆனால் உன்னையெல்லாம் உன் அம்மா உன்னை பெத்தாளா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணாலான்னு எனக்கு தெரியலடி. என்னட்டுதான் உன்னை பெத்து வளர்த்தாலோ? சிம்பிள், நீ டாக்டர், உனக்கு எல்லாமே தெரியும். நானும் வருங்கால டாக்டர், எனக்கு எல்லாமே தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. அவ்வளோதான், டீல முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். என்னமோ சரி நீ பாரு, அது யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, என்ன நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்ன நீ என்கிட்ட சொல்லணும்னாலும் அம்மா கிட்ட சொல்லு. அம்மா ஃபீல் பண்ணுவா. புரியுதா? உனக்கு அது எதுவும் தெரியாது குட்டி. முன்னாடி அவள் எந்த ஒரு ரியாக்ஷனே காட்ட மாட்டான். ஆனால் அவளுக்குள்ள தனிமையில் அவள் ஃபீல் பண்ணுவா.
அவ வாழ்றதே உனக்காகன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாத எந்த வேலையும் நீ பார்க்காத. அது யாருன்னு நீ என்கிட்ட சொல்லு. என்ன அவங்க யாருன்னு நான் பார்த்துக்கிறேன். வேற தேஞ்சு போன ரெக்கார்ட்ட சொன்னதவே சொல்லிட்டு இருக்கான்னு எதுவும் நினைக்காத குட்டி. என்ன உனக்கு இப்போ எதுவும் புரியாது, அது புரிஞ்சுக்கிற வயசும் கிடையாது. என்ன அம்மாவுக்கு மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பெரிய ஏமாற்றத்தை மட்டும் கொடுத்துறாத. அது அவளால் சுத்தமாக தாங்கிக்க முடியாது. சரி விடு. இப்போ என்ன உனக்கு அந்த ஃப்ரெண்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், அவ்வளோதானே? நான் நாளைக்கு அந்த ஃப்ரெண்டை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவர் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, நான் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட மாட்டேன். அவர் என்னோட பாஸ், அவருக்கு நான் வச்ச பேர் பாஸ். சரி ஓகே, சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வா. அவள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பா. போய் சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் படிக்கலாம். ஏதோ ஒண்ணு இருக்கு. அக்காவும் தங்கச்சி சேர்ந்து மறைக்கிறாங்க. ஏன் நம்மள இவ்ளோ வருஷமா இந்தியாவுக்கு கூட்டிட்டு வராம அம்மா நம்மள மலேசியால வச்சிருந்துச்சு? நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு குதர்க்கமா பதில் சொல்லிட்டு போயிடுது. இப்போ காலையில அவ்வளோ கோவமா நம்ம கிட்ட போன்ல பேசுச்சு. இப்போ வந்து போன் எடுத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி சாந்தமா பேசிட்டு போகுது. சித்தி கிட்ட சம்மந்தமே இல்லாத क्वेश्चन கொடுக்குது. அதுக்கு இதுவும் சம்மந்தமே இல்லாத ஆன்சர் பண்ணிட்டு இருக்கு. ஆனா மொத்தத்துல இதுக்குள்ள என்னமோ இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் ஆன்சர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் எனக்கு நடந்துக்க தெரியாது. ஏன்னா நான் அப்படி பழகல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, அதை நான் பண்ணணும்னு நினைச்சா நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன். அதுக்கு இதுதான் குறுக்க வந்து கோடு போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் பழகிறவங்க கிட்ட என்னால அவங்க கிட்ட இருந்து பின் வாங்க முடியாது, வாங்கவும் மாட்டேன். நான் எந்த அளவுக்கு இன்பா கிட்ட பழகிறனோ அட்டாச்மெண்ட் ஆகி அதே மாதிரி என் பாஸ் கிட்டையும் நான் பழகிறேன். அதனால இந்த ஒரு பாசத்துக்கும் இந்த ஒரு உணர்வுக்கும் நான் யாருக்காகவும் எந்த இடத்துலையும் அடிபடிஞ்சு போக மாட்டேன். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். அதுக்காக எனக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயத்த நான் உனக்காக விட்டும் கொடுக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சதை தான் நான் பண்ணுவேன். ஆமாம்,